ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஒரு பெஸ்டான இண்டிகேட்டர் தான் இந்த வீடியோவில் என்டையரா பார்க்க போறோம். பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விதத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் எப்படினாலும் நீங்கள் உள்ளே வரலாம், சரிங்களா? பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா சஸ்டைன் ஆக முடியும். இப்போ இந்த இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் MFI அப்படின்னு சொல்லுவோம், மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் செட்டிங் மூணு விஷயம் தான் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். மூணு விஷயம் தெரிஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட், இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இங்கே பீரியட் 14 அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு கேண்டிலோட ஹை லோ க்ளோசிங் ப்ரைஸ், சரிங்களா? இந்த மூணையும் கால்குலேட் பண்ணி டிவைடட் பை 3, அதாவது இதை டிரைவ் பண்ணி அந்த 14 டேஸாக இருக்கக்கூடிய, சரிங்களா, கேண்டில் டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த பீரியட் அப்படிங்கிறத, சரிங்களா? இதில் ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படின்னு இருக்கும். இது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது ஒரு கம்பெனி 10,000 ஷேர் பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் விட்டுருக்காங்க, சரிங்களா? இதில் 8,000 ஷேரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் புரியுறதுக்காக. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓவராக பாட்டை எல்லாரும் வாங்கிட்டீங்களா, அது ஓவர் பாட். அப்போ எல்லாரும் வாங்கியாச்சு, 80% பக்கம் வாங்கிட்டோம், 8,000 ஷேரை வாங்கிட்டோம். இனி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் விற்கிறதுக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போது 80 பக்கம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன, நீங்கள் செல்லராக மாறணும். அதனால ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஓவர் சோல்டு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. 100, அதாவது 10,000 ஷேரில் 80% பக்கம் வித்துட்டாங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, 20 தான் இருக்குது ரிமைனிங், சரிங்களா? அப்போ அந்த கீழே லோ லெவலில் இந்த இடத்துல ரீச் ஆகுதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 80% என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பையராக மாறணும், சரிங்களா? அப்போ நீங்கள் பை பண்ணால் மேலே போகும். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், சரிங்களா? பட் இதில் டன்னு கொடுத்தோடனே இது அக்யூரேசி, இதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் செகண்ட் பாயிண்ட்ல 2 விஷயம் இருக்குது. அதாவது இங்கே ஜென்ரலாக பிகினராக வர்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது பக்கம் ரீச் ஆன உடனே 80க்கு அபோவா போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டைரக்டா செல் பண்ண ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி 20 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது இண்டிகேட்டர் யூஸ் பண்ண இதை அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இதுல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா தேர்ட் பாயிண்ட், அதுதான் ரொம்ப சிம்பிள். இதுல உங்களுக்கு எங்க ஸ்டாப் லாஸ் எங்க டார்கெட் அப்படிங்கிறது நான் தெளிவா சொல்லிடுறேன். இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், சரிங்களா? நீங்கள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, 5 மினிட்ஸ் சொல்லுவாங்க, 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர் அப்படி சொல்லுவாங்க. பட் எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் மினிமம் 1 வீக் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இப்போது நான் யூஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா 30 நிமிஷம் ப்ளஸ் 1 ஹவர், 30 மினிட்ஸே போடுங்க. 30 மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது இன்ட்ராடேக்கானது. நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். ஸ்கேல்பிங் அப்படின்னா 3 to 5 மினிட்ஸில் எக்ஸிட் ஆயிடணும். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு இன்ட்ராடே மாதிரி பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், சரிங்களா? இப்போது உங்களுக்கு எப்போல்லாம் மார்க்கெட் இந்த மாதிரி, சரிங்களா, 80 அப்படிங்கிறது ரீச் ஆகுதோ, சரிங்களா, இதில் தான் ஒரு சூட்சமாக இருக்கு. நான் எப்போ சொல்லுவேன்ல, நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு. மார்க்கெட் எப்போ பார்த்தாலுமே ஒரு ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தெரியும். இது இல்லாத இடத்துல நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போது இந்த இடத்துல பிகினராக வர்றவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பையை பொறுத்த மட்டும் மேஜராக எங்கே என்ட்ரி கொடுப்பாங்கன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்னை நோக்கி வரும்போது பை பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் அதை சப்போர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெசிஸ்டன்னை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது என்ட்ரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் இப்படி கீழே மேலே போகுமா, இங்கே இருந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையும் போது இங்கே ஒரு கட் நடக்கும். இந்த கட்டில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அக்யூரசி இருக்கும். இப்போ நீங்கள் நல்லாவே பாருங்கள், நான் ஒரு 3 சினாரியோ காட்டுறேன். 30 நிமிஷம் கேண்டல் நீங்கள் இங்கேருந்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிம்பம் தெரியும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரெண்ட் கட், அதாவது இது சப்போர்ட்னு கன்சிடர் ஆகிருச்சு அப்படின்னா இதனுடைய பிரேக் அவுட்டில் பாருங்கள் சதவீதம் நல்லாவே இருக்கும். ஸோ இதனுடைய என்ட்ரியை பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அந்த மாதிரியான இஷ்யூ எதுவுமே இருக்காது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒன்று ரிவர்ஸ் ஆயிருக்கா,
இப்படி போயிட்டு மார்க்கெட் வந்திருக்கா, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் பொறுத்த மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் பேஸே. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த லைன் பேர் என்னவா இருக்கும், நம்ம இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் இது வந்து ரெசிஸ்டன்ட் லைன், இது வந்து சப்போர்ட் லைன். திரும்ப சப்போர்ட்டை தொட்டுட்டு தானே மேலே போகணும். அப்போ ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த லைனை திரும்ப சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைனை டச் பண்ணிவிட்டு இதை சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, இதை வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. திரும்ப அதை என்ன பண்ணும், ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு திரும்ப சப்போர்ட், அதாவது ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணி இதை சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற இடம்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ட்ரெண்ட் கட்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேண்டலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 30 நிமிஷத்தோட கேண்டல் சொன்னால 15 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணாலே போதும். 15 நிமிஷத்துலேயே அது உச்சத்தை போயிட்டு அதுக்கடுத்து இதிலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இதிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துக்குள்ளே நல்லதாக ஒரு மார்ஜினை கிரியேட் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போது அந்த மணி ஃப்ளோ இண்டெக்ஸை எடுத்துட்டேன். எனக்கு என்னன்னா நான் வெயிட் பண்ணணும் சரிங்களா. எப்படி வெயிட் பண்ணணும் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க சரிங்களா. போயிட்டு உங்களுடைய மேஜரான ட்ரேடு எதில் பண்ணுவீங்க, ஒன்று நிஃப்டி 50ல் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் 50ல் பண்ணுவோம் சரிங்களா. அப்போது உங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷன் எதுவாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் 50 அப்படின்னா இதில் நீங்கள் 2 விஷயத்த நோட் பண்ணணும். இந்த இண்டிகேட்டரும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை சரிங்களா டிட்டர்மைன் பண்ணதில்ல வால்யூம். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டாப் வால்யூமில் வைங்க. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இந்த சேஞ்சஸ், அதாவது இது வந்து ப்ரைஸ் சேஞ்ச், 2 சேஞ்ச் இருக்கும் சரிங்களா. ஒன்று வந்து ப்ரைஸ் சேஞ்ச், ஒன்று வந்து அன்னைக்கான பர்சன்டேஜுக்குள்ளே சேஞ்ச் இருக்கும் சரிங்களா. இந்த பர்சன்டேஜுக்கான சேஞ்சை எடுத்து ஒவ்வொரு, அதாவது நல்ல வால்யூமில் இருந்தாலே இந்த ஸ்டாக் எல்லாம் என்ன பண்ணுங்க, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்படியே 30 நிமிஷம் கேண்டில் எடுத்துருங்க. எடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா. இந்த மாதிரி 20 அப்படிங்கிறது ரீச் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா, இந்த மாதிரி 20 பக்கத்தில் ரீச் ஆன உடனே பைக்கு போகக்கூடாது, வெயிட் பண்ணுங்க சரிங்களா. வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்க. அதாவது இந்த இடம் தொட்டுட்டு இங்கே வந்திருக்குல்ல, இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. 80 பக்கம் தொட்டுருக்கல, அப்போது இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இருக்குதுல எது ஹைட்டுன்னு பாருங்கள் இந்த இடத்துல சரிங்களா. இப்போ இருக்கிறதுல ஹைட் எது அப்படின்னா இதுதான் ஹைட் சரிங்களா. ஸோ அந்த ஹை லெவலில் இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி மார்க் பண்ணுங்க. இப்படி மார்க் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி 20ல் ரீச் ஆகி ஷேடோ லைன் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, உடனே என்ட்ரி கொடுக்காம வெயிட் பண்ணுங்க. இந்த லைனோட கட் இருக்கும் தெரியுமா, இதில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் எக்ஸிட் ஆயிருங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மார்க்கெட் ஒன்ஸ் மேலே போயிட்டு கீழே இறங்கி இது ஹிட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப டவுன் ட்ரெண்டில் தான் போகும் சரிங்களா. அப்போது எங்கெல்லாம் ரீச் ஆகுதோ அந்த இடத்துல இதே மாதிரி 80 பக்கம் ரீச் ஆயிடுச்சு. இப்போ வந்து 80 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் லைன் இருக்கையிலே சரிங்களா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் சரிங்களா. என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க இருக்கையிலே ஹை எது இதுதானா, இந்த இடத்துல அதாவது இங்கே ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா, இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு லோ லெவலில் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்டுக்கு கீழே வரும். 80 ரீச் ஆயிடுச்சு இல்லை, கீழே வருதுல்ல, இதில் 15 இங்கே 30 மினிட்ஸ் கேண்டில் போட்டிருக்கோம். அப்போ 15 மினிட்ஸோட அக்யூரசி எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் 15 மினிட்ஸை செல் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், பை பண்ணிடலாம் சரிங்களா. ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணோம், அந்த கேண்டிலோட சரிங்களா ஓப்பனிங் ப்ரைஸ் ரெட் கேண்டில் அப்படின்னா அதுக்கு மேலே வரும் சரிங்களா. க்ரீன் கலர் கேண்டில்லாம் கீழே வரும், ரெட் கலர் கேண்டல்லாம் மேலே இருக்கும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். பட் உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை நுட்பமாக நீங்கள் அதை கவனித்து பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஸோ ட்ரேடை பொறுத்த மட்டும் ஸ்கேல்பராக இருக்கீங்கன்னா 3 to 5 மினிட்ஸில் எக்ஸிட் ஆயிருங்க. நீங்கள் ஆக்சுவலி இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் பிகினர் லெவல். அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நீங்கள் அதுக்கடுத்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம், டார்கெட் எப்படி, அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வரைக்கும், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக மேக் பண்ணலாம் சரிங்களா. பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.